வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12 பாவகத்தில் புதன் அமர்ந்த பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது லக்னம் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ அப்போது ஒரு சில டிஸ்க்ளைமர் அப்படின்னா இப்போ நம்ம இதை நான் பொதுவாகத்தான் சொல்ல போகிறேன். எந்தெந்த ஃபேக்டர்ஸை நான் கன்சிடர் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஜோதிடம் பார்க்கணும். புதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார்ன்றது தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு பலன் சொல்ல போகிறேன். புதன் வாங்கிய சாரம்னு ஒன்று இருக்குது. எந்த கிரகம் புதனோட சேர்ந்து இருக்குன்றது ஒன்று இருக்குது. அல்லது புதனை தொடர்பு கொள்ளுது, பார்க்குது அப்படின்ற அமைப்பு இருக்குது. மற்றும் புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவன் நீச்சமாக இருக்கானா, உச்சமாக இருக்கானா, நட்பு வீட்டில் இருக்கானா, புதனுக்கு மறைந்திருக்கானான்னு ஒரு சில ஃபேக்டர்ஸ் விதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் புதனுடைய ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது. அதன் பின்பு மிக பெருசாக லக்னம், எந்த லக்னத்திற்கு புதன் அப்படின்ற அடிப்படை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ராசி, எந்த ராசிக்கு புதன் அப்படின்ற அடிப்படை இருக்குது. ஸோ இது எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் தான் ஒரு பொதுவான பலன் புதன் இந்தந்த வீடுகளில் இருந்தால் எப்படி அப்படின்றதை ஒரு ஜோதிட அடிப்படையில் தரப்போகிறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, புதன் இந்த வீட்டில் இருக்குன்னா நான் சொல்கிற பலனில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பலன் நடக்கும். ஆனால் அது மட்டுமே தான் நடக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா 12 பாவகத்திற்கும் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க பேசக்கூடிய சப்ஜெக்ட் இது. அதை ஒரு 20 நிமிஷத்தில் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தான் கொடுக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. வாங்க பார்க்கலாம், தொடர்ந்து பாருங்கள். சரி, மேஷம் முதல் மீனம் வரை புதன் அமர்ந்த பலன். மேஷத்தில் புதன் அமரலாமா? மேஷத்தில் புதன் அமரலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காலபுருஷனுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலபுருஷனுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் யாரோட சேரும் பொழுது கெடு பலனை செய்வார் அப்படின்னா, குறிப்பாக செவ்வாயோட தொடர்பு கொள்ளும்போது. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் சஷ்டாஷ்டக அமைப்பு தன்னுடைய வீடுகளில் அப்படின்ற அடிப்படையில் புதன் செவ்வாயோடைய தொடர்பை பெறும்பொழுது சாதகம் இல்லாத பலன், பொதுவாக சாதகம் இல்லாத பலன். அதன் பிறகு புதன் குருவோடைய தொடர்பை பெறும் பொழுதும் சாதகம் இல்லாத பலன் ஒரு சில பாவகங்களுக்கு உண்டு அப்படின்றதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லா பாவகங்களுக்கும் கிடையாது, ஒரு சில பாவகங்களுக்கு. அதன் அடிப்படையில் இது ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கங்க. புதன் சனியோடு சேரலாமா? பேஷா சேரலாம், தப்பே கிடையாது. எந்த பாவகத்துக்கு சேரலாம், எந்த பாவகத்துக்கு சேரக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. எந்த லக்னத்துக்கு சேரலாம், எந்த லக்னத்துக்கு சேரக்கூடாது, எந்த ராசிக்கு சேரலாம், எந்த ராசிக்கு சேரக்கூடாது. மேஷத்தில் புதன் தாராளமாக உட்காரலாம், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய லாபத்தை கெடுப்பார். அதாவது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா, லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கும்பொழுது உங்களுடைய லாபத்தை கெடுப்பார். இந்த இடத்துல புதன் 6ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது, 6ஆம் அதிபதி இங்கே அமர்வது சற்று நெகட்டிவ் தான். அங்கே புதன் திக்பலம், குருவோடைய பார்வை பெறும்பொழுது இன்னும் கொஞ்சம் லாபத்தை கெடுப்பார் அப்படின்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. மற்றும் ரிஷபத்தில் புதன் இங்கே ஒரு உண்மையிலேயே புதனுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் அப்படின்னா ரிஷபத்தில் அமரலாம் புதன். எதனால் சார் ரிஷபத்தில் அமரலாம் அப்படின்னா, அந்த நின்ன வீட்டுக்கே அவர் 2க்கும் 5 மற்றும் 5க்கும் அடிப்படையான ஒரு வீடாக அமையும். அதனால் புதன் ரிஷபத்தில் அமர்வது சிறப்பு. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதன் பிறகு சாரம், அதன் பிறகு எந்த கிரகம் தொடர்பு கொள்வது, அதுக்கப்புறம் சுக்கிரன் என் வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கான், சிறப்பு சிறப்பு. அது விருச்சிக லக்னத்துக்காக இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்துக்காக இருந்தாலும் சரி, சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் பெருசாலாம் கெடுக்காது. அதன் அடுத்தது புதன் மிதுனத்தில் புதன். இந்த மிதுனத்தில் புதன் அமரலாமா? தாராளமாக அமரலாம் சார். ஃபஸ்ட்டு ஸ்தானபலம்.
ஸ்தான பலத்தை ஒரு கிரகம் பெறும் பொழுது அந்த பலம் அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை தருவதற்கு கடமைப்பட்டது. மேஷ லக்னத்திற்காகவே இருந்தாலும் சரி புதன் 3ல் அமர்ந்திருப்பது நல்லது. மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி புதன் லக்னத்திலேயே திக்பலமாவது நல்லது. கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சிக லக்னமாக இருந்தால் 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ ஆக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல சேருவது அந்த இடத்துல இருப்பது நல்லது. மகர லக்னத்திற்கு அந்த இடத்தில் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் வலுத்து அமர்ந்து சூரியனுடன் சேரும்பொழுது கெடுப்பான் அப்படின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல சேருவது 6 8ஆம் அதிபதியுடைய சேர்க்கை அப்படின்ற அடிப்படையில் செயல்படும். அதனால் மற்ற இந்த பாவகத்தில் பொதுவாக நல்லது. ஆனால் எந்த கிரகம் என்ன ராசின்றதை பொறுத்து மாறுபடும். ஒரு உதாரணத்திற்கு மகர லக்னம் விருச்சிக ராசி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒன்றுக்கு மட்டும் சொல்கிற போது மகர லக்னம் விருச்சிக ராசி. இப்போ இந்த புதன் 6 8ஆம் அதிபதி ஆயிடுவானா? இங்கே தான் ஜோதிடத்தில் பலன் மாறும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எதையாவது வேணால் சொல்லிட்டு போகலாம், இந்த இடத்துல புதன் இப்படி கொடுப்பான் அப்படி கொடுப்பான்னு. ஆனால் இந்த இடத்துல இப்படி இருக்கும். பட் பேசிக்காக இருக்கும் பொழுது இந்த இடத்துல நல்ல குரல் வளத்தை கொடுப்பான். நல்ல குரல் வளம்னு சொல்லுவோம்ல, நல்லா பேசுவாங்க, நல்ல ஒரு வார்த்தை சுத்தமாக பேசக்கூடிய அமைப்பு, கம்யூனிகேஷன் அமைப்பெல்லாம் சரியாக செய்வான் அந்த இடத்துல புதன். இந்த இடத்துல இருந்தான்னா புதன் அதுக்கப்புறம் புதன் கடகத்தில் இருப்பது நல்ல அமைப்புகள் கிடையாது சார். ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா நல்ல அமைப்புகள் கிடையாது. ஏன்னா நின்ன வீட்டுக்கே 12ஆம் அதிபதி ஆகிடுவான். 3 12ஆம் திருதிய விரையாதிபதியாக ஆகிடுவான் புதன். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அதுவும் புதன் லக்னமாகவே புதன் கடக லக்னமாகவே லக்னத்திலேயே திக்பலன் அமையிறார் அப்படின்னா மற்றவங்களுடைய தப்பு தான் உங்களுக்கு துண்டாக கண்ணுக்கு தெரியும். மற்றவனுடைய தப்பு துண்டாக கண்ணுக்கு தெரியும். ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெட்டது. அதை பப்ளிக்காக பேசுவீங்க, அதனாலே ஒரு சில கெட்ட பேர் வரும். ஸோ அப்போ புதன் இங்கே அமரலாமா அப்படின்னா, இயற்கையாகவே 3 மற்றும் காலபுருஷ தத்துவப்படி 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கடகத்தில் பகை வீட்டில் அமர்வது சிறப்பில்லை. புதன் சிம்மத்தில் சார் எந்த லக்னமாக இருந்தாலும் சிம்மத்தில் உட்காரலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சிம்மத்தில் புதன் அமர்ந்தால் அந்த வீட்டையும் கெடுக்க மாட்டார் மற்றும் அவருடைய குணத்தையும் நல்ல விதமாக செயல்படுத்துவார் அந்த இடத்துல புதன். ஸோ அந்த இடத்துல புதன் அமரலாமா? நல்லது, தவறு கிடையாது. ஓகே. மற்றும் லக்னத்தை பொறுத்து ஒரு சில அமைப்புகள் கூட குறைய, வீடு கொடுத்தவன் மற்றும் சாரம் கொடுத்தவனை பொறுத்து ஒரு சில அமைப்புகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் புதன் இங்கே அமர்ந்திருக்கும் போது நல்லவை நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லவை நடக்கும் அல்லது கெட்டவை குறையும் அப்படின்றத வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம் இல்லை மேஷ லக்னமாகவே வச்சுக்கோங்க. கெட்டது குறையும், கெட்டவை குறையும். ஓகே. சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல சாமி, எனக்கு கெட்டது நடக்காமல் இருந்தால் போதும்ல, அதைத்தான் இந்த புதன். அதுக்கப்புறம் புதன் உச்சம், அபாரம், சூப்பர், எக்ஸலண்ட், நல்லது. புதன் கன்னியில் அமர்வது காலபுருஷனுக்கும் அழகாக மறைஞ்சிடுறார் மற்றும் மேஷத்துக்கும் மறைஞ்சிடுறார். விருச்சிகத்துக்கும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு உபஜயஸ்தானத்தில் நியூட்ரலாக அமர்ந்து தன் வீட்டு அதிபதியாகவே ஸ்தான பலத்தில் இருக்கார். ஒரு நல்ல அற்புதமான விஷயம். ஆனால் எங்கேயா இருந்தாலும் இந்த புதன் செவ்வாயோடு சேரக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. எங்கேயா இருந்தாலும் சேரக்கூடாது. இந்த இடத்துல புதன் அமரும் பொழுது கண்டிப்பாக எந்த லக்னம்ன்றதை பொறுத்து கடுமையான ஒரு சில பிரச்சனையை கொடுப்பார், இல்லை ஒரு சில நாட்டத்தை கொடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விருச்சிக லக்னம்னு எடுத்துப்போம். விருச்சிக லக்னத்திற்கு புதன் 11ஆம் வீட்டில் என்ன கெட்டதை செய்வார், நல்லதை என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு ஒரு நல்லதை செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லாயிருக்கும், நியூட்ரலாக இருக்கும், லாபம் வரும். உங்களுடைய அமைப்புகள், அதாவது முதல் திருமணம் முறிந்து 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு 2வது திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பார், நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார்? அம்மாவிடம் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார்.
அம்மாவுக்கு உடல்நல கோளாறை கொடுப்பார், அம்மாவுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுப்பார், உங்களுடைய சுகம் ஒரு சில பாதிக்கும், வீடு வாகனம் சார்ந்த ஒரு சில பாதிப்புகளை கொடுப்பார். யாருடன் தொடர்பு என்பதை பொறுத்து, யாருடைய தொடர்பு என்பதை பொறுத்து. அதுக்கப்புறம் புதன் வந்து துலாம் லக்னத்தில், புதன் துலாமில் இருக்கிறது நல்ல வீடு. நின்ன வீட்டுக்கே அவர் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதியாக இருப்பார் மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ துலா லக்னத்திலேயே துலா லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கும்போது வெளிநாட்டில் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் இதில் இங்கே என்ன ஒரு லொல்லு அப்படின்னா, நான் வெளிநாட்டிலையும் இருப்பேன் உள்நாட்டிலையும் இருப்பேன், வெளிநாட்டிலையும் இருப்பேன் உள்நாட்டிலையும் இருப்பேன், நான் நாடு 6 மாதம் காடு 6 மாதம் அப்படின்ற மாதிரி நான் இங்கேயும் வேணும் எனக்கு அங்கேயும் வேணும் இந்த ரெட்டை அமைப்பை கொடுத்துருவார். ஏன்னா இந்த புதனே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகத்தை எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு புதனுக்கு என்னென்னா, ஒரு பக்கம் புத்திக்காரகன் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன், ரெட்டைத்தன்மை உள்ள கிரகம் இல்லை. 2 நாக்கு இந்த பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசுவார், இந்த பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசுவார். புதனே அப்படி தான், புதனே ரெட்டை நாக்கு. அதனால்தான் புதனுடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை 2 பொம்மை இருக்கும், ஜெமினி பொம்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 2 பொம்மை இருக்கும். ட்வின்ஸை குறிக்கக்கூடியது புதன் அப்படின்றதுனால ட்வின்ஸ், ரெட்டை நாக்கு, ரெட்டை அமைப்புகள், 2 வார்த்தை சுத்தம் புதன் திசையில் இருக்காது, யாருக்குமே இருக்காது. வார்த்தை சுத்தம், சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம் அப்படின்றது. தெர் இஸ் சம் இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம், தெர் இஸ் சம்திங் கால் சே டூ ரேஷியோ அப்படின்வோம். சே வாட் யூ சே, வாட் யூ டூ, சே டூ ரேஷியோ அப்படின்வோம். இந்த சே டூ ரேஷியோவை காப்பாற்றவே கூடாது ஒரு நாளும். புதன் சொன்னதை காப்பாற்றுறதுன்றது புதன்கிட்ட கிடையாது. ஏன்னா இங்கே ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம், வேறு ஒருத்தர்கிட்ட போய் வேறு மாதிரி பேசுவோம். ஆனால் எப்படியாவது மிட்டிகேட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். மற்ற பாவகத்தை பொறுத்து மிட்டிகேட் பண்ணி எடுத்துன்னு வந்து நல்லதாக செய்ய போகிறதா கெட்டதாக செய்ய போகிறதா. அதனால தான் இந்த இடத்துல உட்காந்து டியூவல் மைண்டை கொடுக்கும், பயங்கர டியூவல் மைண்டை கொடுக்கும். விருச்சிகத்தில் புதன் உட்காரவே கூடாது, விருச்சிகத்தில் உட்காரவே கூடாது. விருச்சிக வீட்டுக்கு 8ஆம் அதிபதி இதில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். விருச்சிக வீட்டுக்கு 8ஆம் அதிபதி விருச்சிகத்தில் உட்கார்றதுன்றது ஒரு தவறான விருச்சிகத்துக்கு அஷ்டமாதிபதி 8ல் விருச்சிகத்தில் உட்கார்றது தவறான அமைப்பு. அங்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். அடிவயிறு, மர்ம உறுப்பு, ஆசனவாய், இந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக பிரச்சனையை தருவார். விருச்சிகத்தில் புதன் அமர்வது, அதுவும் சந்திரனோட சேர்ந்து உட்கார்றல, செவ்வாயோட சேர்ந்து உட்கார்றாரு மற்றும் சனியோடைய தொடர்பு கிடைச்சா பேயாட்டம் ஆடுவார் இந்த இடத்துல புதன். தனுசில் புதன் அமரலாமா அப்படின்னா லக்னம் என்னன்றதை பொறுத்து. ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறுறான் அப்படின்ற அடிப்படை உருவாகும். அதில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறுறான். உதாரணத்திற்கு மிதுன லக்னம், புதன் இங்கே 7ல் உட்காரது தப்பு. கன்னியா லக்னம் 4ல் புதன் உட்கார தப்பு. குறிப்பாக யாரோட சேர்றாருன்றதை பொறுத்து. இந்த இடத்துல குருவோட சேர்றார். 2 கேந்திராதிபதிகள் ஒன்றாக சேர்ந்திருக்காரு. டபுள் இம்பேக்ட், டபுள் பேரல் கன்னில் எடுத்து சொல்கிறது அமைப்பு. இந்த இடத்துல வந்து குருவோடு சேர்ந்துருக்கார், நல்ல சுபமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தவறாக மாறும். இந்த இடத்துல புதன் தசை என்ன பண்ணும்னு கணிக்கிறதுக்கே மற்ற கிரகங்கள் கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா சார அடிப்படையில் தான் அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை புரிய வைக்க முடியும். சாரம் மற்றும் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து தான். இந்த புதனுக்கு வீடு கொடுத்தவன், ஒரு உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருந்தாலும் புதன் நல்லதை செய்வான்ற அந்த இடத்துல அமைப்பே கிடையாது. முக்கியமாக அம்மாவை கெடுக்கும். ஒருவேளை இந்த இடத்துல குரு இல்லை, புதன் மட்டுமே இருக்கார், அம்மாவை கெடுக்கும், கண்டிப்பாக கெடுக்கும். புரியுதுங்களா? மகரத்தில் புதன் இருக்கும்போது நம்பிக்கையாக இவரை நம்ப முடியாதுங்க. ஒருவேளை மகர லக்னமாக இருக்குது, லக்னத்திலேயே புதன் உட்காந்துட்டு இருக்கு. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் லக்னத்தில் அமர்ந்திருக்கார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ஜாதகரை நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது? உள் ஒன்றும் வெளி ஒன்றும் பேசக்கூடிய அமைப்பாக வரும். உள்ள ஒரு வார்த்தை, வெளியே ஒரு வார்த்தை. அவருடைய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். அவர் அல்லது அவள் தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், வெளியில் கன்வே பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். நல்ல பிள்ளையாக சொல்லுவாங்க, ஆனால் உள்ள மாதிரி இருக்கும். உதாரணத்திற்கு இந்த மாதிரியான அமைப்புகள், இதையும் சிறப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். குரு பார்க்குது, உச்சமாய் குரு பார்க்குது. சாமர்த்தியமாக உங்களிடம் பேசக்கூடாதுன்றதை வெகு சாமர்த்தியம், அவர் உங்களை புறக்கணிக்கணும்னு நினச்சார்னா வெகு சாமர்த்தியமாக
இதோ சார் ஒரு 2 நிமிஷம் சார், இதோ திருப்பி கால் பண்ணிடுறேன் சார், நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சார், இதோ திரும்பி கால் பண்ணிடுறேன் சார், இதோ 1 நிமிஷம் சார், சார் நான் வேலையாக இருக்கேன் சார், இதோ வந்துடுறேன் சார், பேசுகிறேன் சார். மாட்டேன்ற வார்த்தை வாயில் வராது. சார் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், சாரி எனக்கு பேச பிடிக்கல, இல்லை எனக்கு இல்லை சார் எனக்கு நேரம் இல்லை, இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்ற வார்த்தை மட்டும் வாயில் வராது. அதற்கு பதிலாக இதோ சார் 2 நிமிஷத்தில் ஏதோ கால் பண்ணிடுறேன், இதோ 5 நிமிஷத்தில் கால் பண்ணிடுறேன் அப்படின்வாரு. நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். நான் கால் பண்ணுவார்னு நினச்சி வெயிட் பண்ணுவீங்க, அவர் கால் பண்ண மாட்டார். அதுலேருந்து நம்மளை அவர் நம்மக்கிட்ட பேச மாட்டார்ன்றதை அவர் சொல்லாமல் நம்மளிடம் புரிய வைப்பார். சொல்கிறது அந்த குணம் இந்த இடத்துல புதன் கொடுத்துருவார். ஏன் ஒரு பக்கம் நீச்சத்தை நோக்கி போகிறார், ஒரு பக்கம் அவருக்கு பிடித்தமான மகர வீட்டில் அமர்ந்திருக்கார், ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கே அவர் 6ஆம் அதிபதி ஆறார் மற்றும் 9ஆம் அதிபதி ஆறார். 6ஆம் அதிபதி அந்த மாதிரியான எண்ணத்தை கொடுத்துரும், 9ஆம் அதிபதி அதில் சக்ஸஸை கொடுக்கும். அந்த மாதிரி எண்ணத்தையும் கொடுத்து சக்ஸஸை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அவர் ஆமாம் 4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், மனுஷன் பேச மாட்டேன்னு சொல்லலை, ஏதோ பண்ணுறேன்றாரு, ஆனால் பாருங்கள் பண்ண மாட்டேன்றார், அவருக்கு இஷ்டம் இல்லை போல இருக்குது அப்படின்னு உங்களை அவரை நீங்களாகவே நினைத்துக்க வைக்க கொள்வது இந்த புதன். இந்த புதனும் அப்படித்தான், இந்த புதனும் அப்படிதான், கும்பத்தில் புதனும் அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா நின்ன வீட்டுக்கே 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆமாதிபதி. இவராவது கும்பத்தில் புதனாவது சற்று சுருக்குன்னு ஒரு வார்த்தை பேசுவார். ஏன்னா அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கான், சுருக்குன்னு ஒரு வார்த்தை பேசுவார். மகரத்தில் இருக்கிறது பேசாது. ஏன் அப்படின்னா இது அடுத்த வீடு நீச்சத்தை நோக்கி போகிறது. ஷட்பல அமைப்புகளில் அடுத்த அமைப்பு நீச்சத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு நீச்ச குணம் ஜாஸ்தியாக வெளிப்படும். அஷ்டமாதிபதிக்கு ஒரு நீச்ச குணம் வரும்பொழுது என்ன ஆகும், சுருக்குன்னு பேசுவார். அது இது நான் எல்லாமே அந்தந்த வீடு அந்தந்த லக்னம்ன்ற அடிப்படையில் சொல்கிறேன். இந்த வீட்டில் இருக்கும்பொழுது என்ன பலன், ஏன்னா இட்ஸ் எ பிக் ஓஷன், எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல முடியாதுன்றதுனால. மற்றும் மீனத்தில் புதன் நீச்சமாவார். சில சமயத்தில் நீச்சம் ஆனாலும் ஒரு சில சமயத்தில் பிரச்சனை கிடையாது சாமி, எந்த லக்னம்ன்றதை பொறுத்து. நீச்சம் ஆனாலும் புதன் தன் வீட்டை தானே பார்ப்பார். இந்த வீட்டு பலனை கன்னி வீட்டு பலனை முழுவதும் செய்வார். மிதுன பலனை செய்யலைனாலும் கன்னி வீட்டு பலனை செய்வார். புரியுதுங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இங்கே நீச்சமானாலும் ஒரு வித ஸ்தான பலம் இருக்குது. ஆனால் புத்தி காரகன் நீச்சமாறான்றது ஒரு அமைப்பு இருக்குது. படிப்பில் முதல்ல ஒரு தாமத அமைப்புகள் இருக்கும். படிப்பிலேயே ஒரு மந்த குணம், ஒரு தாமத அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுக்தி உங்களை தூக்கி கொடுக்கும், எந்த தசாபுக்தின்றதை பொறுத்து. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் மீன லக்னமாகவே இருக்கீங்க, மீன லக்னத்துக்கு லக்னத்திலேயே புதன் நீச்சம், திருமணம் தாமதமாகும், எண்ணம் நீச்ச குணமாக இருக்கும். அப்பா சரிப்பா அடுத்தது பார்ப்போம். இந்த லக்னம் எடுத்துக்கோங்க, கன்னியா லக்னம் எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் நீச்சமாக இருக்கான், எண்ணமே நீச்ச எண்ணமாக இருக்கும், நீச்ச குணமாக இருக்கும், நீச்ச எதிர்பார்ப்பாக இருக்கும். என் மனைவி எந்த மாதிரி வருவாங்க, அழகியாக வருவாங்களா, இங்கே வேலை பார்ப்பாங்களா, அங்கே வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறது இந்த புதன். என்னுடைய கணவன், வரப்போகிற கணவன் வெளிநாட்டிலேருந்து வருவானா, இந்த இடத்துல ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்களா, இல்லை நான் விரும்பிய இந்த பையனையே தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியதும் இந்த புதன். எந்த கிரகம்ன்றதை பொறுத்து அடுத்த தொடர்புகள், ஸ்தான பலங்கள் மற்றதை பொறுத்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் பேசிக்காக ஃபண்டமெண்டல் 12 பாவகத்திலும் புதன் ஒவ்வொரு பாவகத்தில் நிற்கும் பொழுது ஒரு குணத்தையும் ஒவ்வொரு விதத்தையும் வெளிப்படுத்துவான் என்பதை புரிய வைக்கிறேன். புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நல்ல ஜோதிடம் வெளியில் போகும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்தவர்களை பார்க்க தூண்டும் அப்படின்றதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போது 12 பாவகத்திலும் புதன் நின்னா என்னென்ன பலன்றதை ஒரு விதமாக மேலோட்டமாக என்ன ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இதுலேருந்து இது வெறும் 1% தான் நான் கொடுத்துருக்கிறது. இதை வச்சு உங்களால் இதுதான் பலன் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் இதுவே லக்னமாகி அந்த லக்னத்தில் அந்த மாதிரி புதன் அமர்க்கும்பொழுது நான் சொன்ன பலன் கண்டிப்பாக நடக்கும். ஒரு பலன் சொன்னேன்னா அந்த ஒரு பலன் கண்டிப்பாக நடக்கும். அந்த எண்ணத்தில் அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.